அது ஒரு நிறைய ஃபேஷன் ஆயிடுச்சு. பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப ஸ்டைல் அப்படின்லாம் நினச்சி 90 இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல 90% நபர்களுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து ஏன்னா பிளாக் காஃபிக்கு நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல வந்து பித்தத்தன்மை அதிகமாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஏல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன் தான் வணங்கி இன்று ஒரு நல்ல ஒரு காணொலி, ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காஃபி, இப்போ அது ஒரு நிறைய ஃபேஷன் ஆயிடுச்சு. பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப ஸ்டைல் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பத்தில் அந்த பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பட்டது, அதான் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய பேசினேன். அதாவது என்னன்னாக்கா, ஒரு சில உடம்புக்கு வந்து பிளாக் காஃபி ஒத்து வரும். பெரும்பாலும் 90 இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல 90% நபர்களுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து அவ்வளோ தூரம் செட் ஆகுறதில்ல. ஏன் ஆகுதுன்னா, ஏன்னா இந்த பிளாக் காஃபி குடிச்சா என்ன நடக்கும், நம்ம என்னவோ பிளாக் காஃபி குடிச்சா அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வருதுன்னு நமக்கு சொல்றோம். அது வருதுன்று வரலன்றது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிளாக் காஃபிக்கு நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல வந்து பித்தத்தன்மை அதிகமாகும். ஸோ உங்க உடம்புல பித்தத்தன்மை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆணவம் வந்து கண்டிப்பா அதிகமாகுது. அந்த ஆணவம் அதிகமாகும் போது ஈகோ வந்துடும். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு வந்துடும். ஸோ இந்த நிகழ்வு அதிகமாகும் போது கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு இந்த பிளாக் காஃபி என்பது காரணமா இருக்கு. ஏன்னா இந்த பிளாக் காஃபியெல்லாம் குடிச்சு எத்தனை குடும்பங்கள் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்திருக்குன்றது என்னுடைய வாடிக்கையாளருக்கு தெரியும். மேபி அவங்க நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. நான் பரிகாரமே என்னன்னாக்கா அந்த பிளாக் காஃபி ஸ்டாப் பண்ணதான் சொன்னது. நீ ஒண்ணுமே இல்லை, பிளாக் காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக, ஏன்னா அவங்க ஒவ்வொரு உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் உணவு. ஆனா நம்ம இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த ஸ்டைலிஷ்குள்ள போனதுனால என்ன ஆயிடுது, இந்த பிளாக் காஃபி ஆணவத்தை தூண்டும், தான் என்ற கர்வத்தை அதிகம், பொறாமை குணத்தை அதிகம் பண்ணும். ஸோ இது அதிகம் பண்ணிட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னும் போது உங்களை சுத்தி இருக்க ஒவ்வொரு அந்த எப்போ ஆணவம் அதிகமாகுதோ, கோபம் இதெல்லாம் அதிகமாகுதோ, உங்களை சுத்தி இருக்க நல்ல உறவுகள் உங்களை விட்டு போயிடும். தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். இதனால என்னன்னாக்கா உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருமானம் உறுதியா வருதுங்க. ஏன்னா இதை நான் என்னோட 90% நான் இதை பார்த்துருக்கேன். பிளாக் காஃபி கொடுக்குறவங்கள ஒவ்வொரு, ஏன்னா நீங்க பிளாக் காஃபி குடிக்கிறவங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்களோட விஷயங்களுக்கு கோத்ரூ பண்ணி ஒரு வாரம் நீங்க அது பிளாக் காஃபியை விட்டு பாருங்க. அதுக்கு பதில் நீங்க காஃபி குடிக்கணும், ஒரு மில்க் சேர்த்து நீங்க குடிக்கலாம். அதுல எந்த ஒரு நம்ம சொல்லலை. வெறுமனே பிளாக் காஃபி குடிக்கிறது என்பது இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தானா உறுதியா ஏற்படுது. நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை காட்டிலும் நீங்க வேணும்னா ஒரு வாரம் உங்களோட பிளாக் காஃபி ஸ்டாப் பண்ணி பாருங்க. அப்போ இருக்க உறவுக்கும் ஒரு வாரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்ப இருக்க விஷயத்துக்கும் உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும் இல்லையா. இந்த நிகழ்வுகளை நீங்களே பிளாக் காஃபிக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு புத்துணர்ச்சி பானமான புத்துணர்ச்சி தான். அதுக்காக அதை அதிகமாகும் போது அமிர்தமும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு இருக்கு. ஸோ அதனால நீ பிளாக் காஃபி அதிகமாக குடிச்சின்னா கணவன் மனைவி உறவில் ஈகோ பிரச்சனை ஏற்படுது, சகோதரத்துவத்துல பிரச்சனை ஏற்படுது, குடும்பத்தில் பிரிவினையை உறுதியாக ஏற்படுத்துது. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க அதை கவனமா கையாளுங்க. நீங்க வேணா காஃபிக்கு பால் ஊற்றி குடிங்க, வாழ்க்கையை வளமாக்கிங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் பகிருங்க. நன்றி, வணக்கம்.